வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். புத்தாண்டு ராசி பலன் 2026 சிம்ம ராசிக்கான பலத்தை இப்போ பார்த்துடலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சேனல், தயவு செஞ்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம 2026 ராசி பலனுக்கு போயிடுவோம். அதிகார தோரணையோடு அசாத்திய தன்னம்பிக்கையோடு விளங்கும் சிம்ம ராசி அன்பர்களே, ராசி சக்கரத்தில் ஒளி வீசும் உங்களின் வாழ்க்கை 2026 எப்படி இருக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்வோம். ஃபஸ்ட்டு, கிரக நிலைகள். திருக்கணிதப்படி கிரக நிலைகள். ஆண்டு முழுவதும் மீன ராசியில் அஷ்டம சனியான சனீஸ்வரன் இருக்கிறார். குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரை மிதுன ராசியிலும் பின்பு கடக ராசிக்கும் பயிற்சி செய்கிறார். அதிசாரத்தில் டிசம்பர் மாதம் சிம்மத்துக்கு சென்று வருவார். ராகு கேது 2026 டிசம்பர் 5ஆம் தேதி வரை ராகு கும்பத்திலும் கேது உங்கள் ஜென்ம ராசியான சிம்மத்திலும் இருப்பார். இப்பொழுது பலனுக்கு செல்வோம். பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை சந்தோஷமான ஆண்டாக அமையும். ஆண்டின் முதல் 6 மாதங்கள் குருவின் ஆசியால் உங்கள் நிதி நிலைமை மிகவும் வலுப்பெறும். இதுநாள் வரை இருந்த கடன்கள் அடைபடும். புதிய முதலீடுகளில் சிறப்பான வருமானம் கிடைக்கும். ராகுவின் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் கூட்டுத் தொழில் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. எனினும் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு 12ஆம் வீட்டுக்கு மாறுவதால் சுப செலவுகள், முக்கியமான பயண செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பணப்புழக்கம் சீராக இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு உற்சாகமான ஆண்டாக இருக்கும். நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வெற்றியை காண்பீர்கள். அஷ்டம சனியின் தாக்கம் இருந்தாலும் குருவின் பார்வை இருப்பதால் சவால்களை எளிதில் சமாளிப்பீர்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கூட்டுத் தொழில், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்பவர்கள் ராகு 7ஆம் வீட்டில் இருப்பதால் சற்று கவனத்துடன் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பது அவசியம். கேது உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பதால் பல நேரங்களில் பணிச்சுமை காரணமாக சோர்வுகள், சற்று தன்னம்பிக்கை குறையும். குடும்பம் மற்றும் உறவுகள். ராகு 7ஆம் வீட்டில் கலத்திரஸ்தானத்தில் இருப்பதால் திருமண வாழ்வில் சற்று சவால்கள் வரக்கூடும். துணைவருக்கு உடல்நலக் குறைபாடு ஏற்படவோ அல்லது உங்களுக்கும் துணைவருக்கும் இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரவோ வாய்ப்புகள் உள்ளது. எனவே அனுசரித்து போவது அவசியம். கேது உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பதால் அவ்வப்போது தனிமை உணர்வுகள் வரலாம். எனினும் ஆண்டின் முதல் பகுதியில் குருவின் ஆசியால் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். ஆரோக்கியம் கவனத்துடன் செயல்பட வேண்டியவை. கேது உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அஷ்டம சனி தாக்கமும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. உடல் சோர்வு, திடீர் அலர்ஜிகள் அல்லது மனக்கவலைகள் வரலாம். மன அழுத்தத்தை குறைக்க தினமும் தியானம் செய்வது நல்லது. ஜூன் மாதம் முதல் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பினும் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அவசியம். வாகனங்களை இயக்கும்போது நிதானம் தேவை. பரிகாரம். சிம்ம ராசி அன்பர்களே, அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைக்க ராகு கேதுவின் சஞ்சாரத்தை நல்ல விதமாக மாற்றவும் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. மேலும் சனிக்கிழமைகளில் சிவாலயத்தில் விளக்கேற்றி வழிபடுவது அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2026 தேவையான வெற்றிகளையும் அனுபவங்களையும் வாரி வழங்க காத்திருக்கிறது. சவால்களை சாதனையாக மாற்றும் சிம்ம ராசிகளே, இந்த 2026 நல்ல ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடும் ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சேனல், நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.